இந்த வீடியோல டெட் எக்ஸாம் பேப்பர் 1 எப்படி அப்ளை பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. பேப்பர் 1 அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்க மெயில் ஐடியோ ஃபோன் நம்பரும் கேட்கும். ஃபர்ஸ்ட் உங்க மெயில் ஐடி போட்டுக்கோங்க. உங்க மெயில் ஐடி போட்டோன்னே நீங்க வெரிஃபை இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்க இமெயிலுக்கு அவங்க ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. உங்க இன்பாக்ஸ்ல போயிட்டு ஸ்பேம்ல பாத்தீங்கன்னா உங்க கோட் அங்க இருக்கும். உங்க இமெயில் ஓபன் பண்ணிட்டு அதுல ஸ்பேம்ல போய் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். ஓடிபி போட்டோன்னே வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்க மெயில் வெரிஃபை ஆயிடும். இதே மாதிரி தான் ஃபோன் நம்பர் இருக்கும். வெரிஃபை மொபைல் கொடுத்துருங்க. ஓடிபி சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மெசேஜுக்கு ஓடிபி வந்துடும். ஓடிபி பண்ணோடனே வெரிஃபை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மெயில் ஐடிக்கு உங்க லாகின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். நம்ம அப்ளை பண்ணும்போது நடுவில் எப்பயாவது லாக் அவுட் ஆயிடுச்சோ இல்லை அதுக்கப்புறம் போய் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னாலோ அதை இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க வரலாம். உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேஜ்ல நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும் எக்ஸாமை பத்தி. அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ் பர்டிகுலர்ஸ்ல உங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் ஆர் நோவான்னு கொடுங்க. அதை கொடுத்துட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் எம்இஸ் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்க எம்இஸ் ஐடி சர்வீஸ் சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் ஜாயினிங்கும் உங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் இன் கவர்மெண்டா பிரைவேட்டான்னு பார்த்துக்கோங்க. இபிஎஃப் நம்பர் கேட்டிருப்பாங்க, என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டெசினேஷன் பிரின்சிபல், ஹெச்எம்ஆ, டீச்சரான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைட் ஃபார், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க எக்ஸாம் எந்த லாங்குவேஜ் எழுதணுமோ நீங்க அதை இங்க சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ண பிறகு இந்த பாக்ஸ் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த பேஜ்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன ஐடி ப்ரூஃப் காட்ட போறீங்களோ அதுல என்ன நேம் போட்டிருக்கோ, எப்படி உங்க நேம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்க நேம் கொடுத்துருங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன போட்டோ ஐடி நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்றது, பேனா, ஆதாரா, டிரைவிங் லைசன்ஸா, பாஸ்போர்ட்டா, ஸ்கூல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டான்றது. அப்புறம் அந்த கார்டுக்கான நம்பரை இங்க போட்டுக்கோங்க. அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ரிலேஷன்ஷிப் டைப்ல வந்து யாருன்னா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம் சூஸ் பண்ணிட்டு அவங்களோட நேம் அண்ட் இனிஷியல் கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி இந்தியன், ஸ்டேட் தமிழ்நாடு. உங்க ரிலீஜியனை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே கம்யூனிட்டி டீடைல்ஸ்ல என்ன கம்யூனிட்டின்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்காஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அம்மா பேர் இருக்கா, அப்பா பேர் இருக்கான்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுச்சா எஸ் ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. யார் இஷ்யூ பண்ணான்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயே இஷ்யூடு டேட் இருக்கும், அதை பார்த்து டேட் என்டர் பண்ணிக்கோங்க. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயே சர்டிபிகேட் நம்பரும் இருக்கும், அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸஸ் எல்லாம் இருக்கும். இங்க உங்க அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. சிட்டியா வில்லேஜ்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஸ்டேட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் எதுவோ என்டர் பண்ணிக்கோங்க. உங்க அட்ரஸோட பின்கோட் அப்புறம் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு பாக்ஸ் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துருங்க. இந்த பேஜ்ல ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்ளிகபிள்ல எஸ் ஆர் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஸா இருந்திருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்ல தான் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. உங்க டீடைல்ஸ் கொடுத்த பிறகு பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இந்த பேஜ்ல தான் உங்க குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு அதை என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க எஸ்எஸ்எல்சி கேட்டிருப்பாங்க. உங்களோட மார்க் ஷீட்லயே சர்டிபிகேட் நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் பர்சன்டேஜ் அண்ட் கிரேடு இங்க என்டர் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் ஸ்டடி சூஸ் பண்ணிக்கோங்க. இதே தான் ஹெச்எஸ்சிக்கும் உங்க சர்டிபிகேட் நம்பர் மார்க் ஷீட்லயே இருக்கும், என்டர் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி போர்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் என்டர் பண்ணிக்கோங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சிங்களோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஓவரால் கிரேட் என்டர் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் ஸ்டடி சூஸ் பண்ணிக்கோங்க. டிப்ளமாக்கும் உங்க மார்க் சர்டிபிகேஷன் நம்பர் கேக்குறாங்க, என்டர் பண்ணிக்கோங்க. டிப்ளமா எந்த யூனிவர்சிட்டியில பண்ணீங்க, எந்த காலேஜ்ல பண்ணீங்கன்னு கேக்குறாங்க, அதையும் நீங்க இங்க என்டர் பண்ணிக்கணும். அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில வருதுன்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த் ஆஃப் பாசிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப எண்ட் பண்ணீங்க,
சூஸ் பண்ணிக்கிட்டு ஓவரால் கிரேட், மீடியம் ஆஃப் ஸ்டடியும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க 4 இயர்ஸ் டிகிரிக்கும் இதே மாதிரி தான் சூஸ் பண்ணிட்டு உங்க இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் நேம் போட்டுக்கோங்க. உங்க யூனிவர்சிட்டி எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதர் யூனிவர்சிட்டியா இருந்தா அது என்னன்ட்டு இங்க மேனுவலா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியா ஆமாவா இல்லையான்றத இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் பாசிங், period of study, overall grade. டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் நேமுக்கும் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதனா ஸ்பெஷல் கேட்டகரியில வருமானதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணிட்டு யூஜிசியால ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியா இல்லையான்றத சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், பீரியட் ஆஃப் ஸ்டடி, கிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதனா அதர் குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும் நீங்க அந்த பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டா போதும். அதர் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த சர்டிபிகேட்டோட நம்பரை, அதர் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த பாக்ஸ் டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரி போடுறதுக்கு ஒரு காலம் வந்துடும். உங்க மார்க் ஷீட்டோட சர்டிபிகேட் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். இன்ஸ்டிடியூஷன் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸோ அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. மந்த் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ், மீடியம், இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துருங்க. இந்த எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் பேஜ்ல நீங்க எங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணிக்கோங்க. எதனா கிரிமினல் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா இல்லையான்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கூல்ல எதனா பிரச்சனை ஆயிட்டு நீங்க டிபார் ஆயிருந்தா எஸ் ஆர் நோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ஃபீக்கு நீங்க 600 rupees பே பண்ண வேண்டியதா இருக்கும். பாக்ஸ் டிக் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இந்த பேஜ்ல தான் உங்க டாக்குமெண்ட் அண்ட் சர்டிபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுவீங்க. நீங்க சைன் இன் பண்றதுக்கு முன்னாடியே உங்க டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ளிகண்ட் போட்டோ அண்ட் அப்ளிகண்ட் சிக்னேச்சர் மட்டும் ஜேபிஜி இல்லைன்னா இமேஜா இருந்தாலே போதும். பிடிஎஃபா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரெண்டுமே 30 KBக்குள்ள இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்க 10th 12th அதர்ஸ் குவாலிஃபிகேஷன், மற்ற டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் பிடிஎஃபா எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் 500 KBக்குள்ள இருக்கணும். அப்ளிகன்ஸ் போட்டோ இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க டாக்குமெண்ட்ல போயிட்டு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபைல் நீங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிளிக் ஹியர் டு அப்லோடுன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மற்ற இதுங்களுக்கும் கிளிக் ஹியர் டு அப்லோடு கொடுத்தீங்கன்னா அப்பதான் அது அப்லோட் ஆகும். இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ணணும். நீங்க ஃபைல் செலக்ட் பண்ணும் போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட பிடிஎஃப் அவங்க கேட்டிருக்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். உங்க பிடிஎஃப் எல்லாமே 500 KBக்குள்ள இருக்கணும். உங்க இமேஜ் அண்ட் சிக்னேச்சர் மட்டும் தான் 60 KBக்குள்ள இருக்கணும். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண ஃபைனல் டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஒரு வாட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. இங்க டிக்ளரேஷன் இருக்கும், எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ கன்ஃபார்ம் தி அபவ் டிக் பண்ணிட்டு 2 வாட்டி வெரிஃபிகேஷன் கேட்கும். ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷனை கொடுத்துருங்க. அகைன் செக் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ். இதுதான் உங்க ஃபைனல் இது. டிக்ளரேஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஐ அக்ரி கொடுத்துருங்க. இப்போ பேமெண்ட்டுக்கு ப்ரொசீட் ஆகிற டைம். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துருங்க. செலக்ட் போயிட்டு பேமெண்ட் கேட்வே கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் நீங்க உங்களோட பேமெண்ட் எப்படி பண்ண போறீங்களோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங் ஆன் SBI, நெட் பேங்கிங் ஆன் அதர்ஸ், வேற எதனா பேங்க்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. 600 rupees அப்ளிகேஷன் ஃபீ, 20 rupees சர்வீஸ் சார்ஜஸ், இது எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ மொத்தமா 620 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். பே பண்ண ப்ரொசீட் டு பே கொடுத்துருங்க. ப்ரொசீட் டு பே கொடுத்தோடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்ட பிறகு பே நவ் டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. இங்க நாங்க கார்டுன்றதுனால டெபிட் கார்டு சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்றீங்களோ நீங்க அப்படி போய்க்கலாம். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். கோ டு டேஷ்போர்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வியூ அப்ளிகேஷன் போயிட்டு இதுதான் உங்க அப்ளிகேஷன். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். உங்க அப்ளிகேஷனை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எதனா உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்க திருப்பி உங்களோட மெயில் ஐடியிலேயே சைன் இன் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க திருப்பி லாகின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.